இன்றைக்கு இந்த பகுதி மக்களால் நடாத்தப்படுகின்ற இந்த போராட்டம் இன்று மட்டும் நடத்தப்பட்ட போராட்டங்கள் அல்ல. கடந்த பல வருடங்களாக இந்த பகுதி மக்களுடைய மிக நீண்ட கால கோரிக்கையாக இந்த அன்னசத்திர வீதி புகையிரத கடவையை பாதுகாப்பான ஒரு பாதையாக மாற்றப்பட வேண்டும் என்பது இந்த பிரதேச மக்களுடைய மிக நீண்ட கால கோரிக்கையாகும். உண்மையில் இன்றைக்கு இந்த பிரதேச மக்களால் நடாத்தப்படுகின்ற இந்த போராட்டமானது எந்த ஒரு திணைக்களங்களுக்கு எதிராகவோ அல்லது யாருக்கு எதிராகவோ நடத்தப்படுகின்ற போராட்டம் அல்ல. இது இந்த மக்களுடைய நீண்டகால அபிவிருத்தி கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு பேரவாவுடன் நடாத்தப்படுகின்ற போராட்டம். உண்மையில் இன்றைக்கு நான் நினைக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இந்த பகுதி மக்கள் பலவாறு ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மையான உண்மை. அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கப்பட்டு பல வருடங்களாக இதை புனரமைத்து தருவோம், பாதுகாப்பான வீதியாக மாற்றுவோம் என்கின்ற அந்த நம்பிக்கையை கொடுத்து ஏமாற்றி இருக்கின்றார்கள் என்பது மறக்க முடியாத உண்மையாகும். உண்மையில் 2018ஆம் ஆண்டு யாழ்ப்பாண மாநகர சபையிலே இந்த பாதையானது புனரமைக்கப்பட வேண்டும், அதன் அத்தியாவசியத்தை உணர்ந்து இலங்கை புகையிரத திணைக்களத்துக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது, இதனை புனரமைத்து தருமாறு. அதற்கு பிற்பாடும் இந்த மக்கள் மிக நீண்டகால போராட்டங்களை செய்தார்கள். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே நடைபெற்ற நடமாடும் சேவையிலே இந்த பகுதி மக்கள் பல ஆவணங்களுடன் சென்று அந்த பகுதியிலே புகையிரத திணைக்களத்துடன் பல ஆவணங்களை கொடுத்து சுட்டிக்காட்டியிருந்தார்கள். அதற்கு பிற்பாடு இங்கு புகையிரத திணைக்களம் 2 பேர்களை அமர்த்தி இந்த பாதையினுடைய முக்கியத்துவத்தை அறியும் முகமாக ஒரு ஆராய்ச்சி ஒன்றை செய்திருந்தார்கள். அதற்கு பிற்பாடு எமக்கு கூறியிருந்தார்கள், இங்கு பெல் அண்ட் லைட் எனப்படுகின்ற லைட்டையும் சவுண்டோடன் கூடிய ஒரு பாதுகாப்பான புகையிரத கடவையை அமைத்து தருவதாகவும் அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் இல்லை என்று கூறப்பட்ட போது அந்த நேரத்தில் யாழ்ப்பாண மாநகர சபை அதற்கான நிதி ஒதுக்கீடினை செய்வதற்கு முன் வந்திருந்தது. ஆகவே இவ்வாறு பல நம்பிக்கைகள் கொடுத்து ஏமாற்றப்பட்ட நிலையிலே இன்றைக்கு இந்த பாதையானது கிளறி எடுக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையில் நான் நினைக்கின்றேன், இலங்கையிலே எந்த ஒரு இடத்திலேயும் நடைபெறாத ஒரு அதிசயம் இந்த பகுதியிலே நடைபெற்றிருக்கின்றது. என்னவென்று சொன்னால், இந்த நீராவி பிள்ளையார் கோயிலிருந்து இங்கு வரைக்கும் செல்கின்றது புரோன் வீதி 1ஆம் ஒழுங்கை என்று சோலை வரிகளில் காணப்படுகின்றது. எங்கேயாவது ஒரு வீதியை இரண்டாவதாக மறைத்து அங்கால் ஒரு பகுதி இங்கால் ஒரு பகுதி என்று மாற்றுகின்ற அதிசயம் இந்த மண்ணிலே தான் நிகழ்ந்திருக்கின்றது. இன்றைக்கு அந்த பகுதியிலே இருக்கின்றவர்கள் இந்த பகுதியிலே இருப்பவர்களுடன் தொடர்பு கொள்கின்ற ஒரு சமூக பிரிவு கூட இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்பது ஒரு வருந்தக்கூடிய விடயமாகும். ஆகவே ஒரு வீதியானது இடைவெளியிலே மறைக்கப்பட்டிருக்கின்றது என்பதுதான் இங்கு உண்மையை ஒழிய, ஆனால் ஒரு பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி என்பது அந்த மக்களுடைய பாதுகாப்பு கருதி, அந்த மக்களுடைய மனம் கருதி அந்த பாதையை அமைத்து கொடுப்பதுதான் அந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியை ஒழிய, அந்த பிரதேச மக்களுடைய விருப்பத்திற்கு எதிராக அந்த பாதையை மறைப்பது என்பது ஒரு பிரதேசத்துக்குரிய அபிவிருத்தி ஆகாது. இரண்டாவது விடயம், இலங்கை புகையிரத திணைக்களம் ஒரு விடயத்தை கூறியிருந்தது, இந்த வீதியினையும் காப்பட் வீதியாக மாற்றி தருகின்றோம், இது ஒரு இணைப்பு வீதியாக இருக்கும் என்று. ஆனால் அந்த காப்பட் வீதியாக யாழ்ப்பாண மாநகர சபை அதை அமைக்க வந்த பொழுது அது புகையிரத திணைக்களத்துக்கு சொந்தமான வீதி, அதனை காப்பட் வீதியாக மாற்றுவதற்கு நாங்கள் அனுமதி தர மாட்டோம் என்று வந்த பணத்தினையும் திரும்பி போவதற்கு அனுமதி அளித்து விட்டது. அதற்கு பிற்பாடு இந்த வீதி யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய நிதியிலே போடப்பட்டது. இந்த வீதியை போடுகின்ற பொழுதுதோட இந்த வீதியை போட்டவர்கள் இலங்கை போலீசாரினால் கைது செய்யப்பட்ட நிலை கூட இருக்கின்றது. இந்த வீதிக்கு இங்கால் பக்கம் இருக்கின்ற வீதியை அவர்கள் போடாமலே தடை செய்திருந்தார்கள். அதற்கு பிற்பாடு இந்த பிரதேச மக்களுடைய ஒத்துசைவுடன் அது ஒரு கிரவல் வீதியாக மாற்றப்பட்டது. என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு திணைக்களங்களும் இந்த மண்ணிலே இருப்பது எங்களுடைய மக்களுடைய நலனோன்புக்காக, எங்களுடைய மக்களுடைய அபிவிருத்தியை முன்னெடுத்து செல்வதற்காக. ஆனால் இங்கு ஒரு பாதை போடுவதற்கு தடை செய்கின்றார்கள், அந்த மக்களுடைய வாழ்வியலை கொண்டு செல்வதற்கு தடை செய்கின்றார்கள். இவ்வாறு தடை செய்கின்ற இலங்கை புகையிரத போக்குவரத்து திணைக்களம் தான் இன்றைக்கு நாவக்குழியிலே தன்னுடைய காணியிலே ஒரு பௌத்த விகாரையை கட்டியிருப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. ஆகவே பிரதேசத்துக்கு பிரதேசம் எங்களுடைய மக்களுடைய மனங்களை அறியாமல் செய்கின்ற இவ்வாறான செயல்கள் நிறுத்தப்பட வேண்டும். உண்மையில் இந்த பாதையானது மக்களுடைய போக்குவரத்து பாதைக்கு அப்பால்
எங்களுடைய மாணவர்களுடைய யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி, யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரி போன்றவர்களுடைய ஒரு பாதுகாப்பான பாதையாக காணப்படுகின்றது. இன்றைக்கு அவர்களும் மிகப்பெரிய இடர்களை சந்தித்திருக்கின்றார்கள். ஆகவே எல்லா மட்டங்களிலும் இருந்து எழும்புகின்ற இந்த கண்டன குரல்களை கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்த மக்களுடைய மிக நீண்ட கால கோரிக்கையாக இருக்கின்ற இந்த பாதையானது புனரமைக்கப்பட வேண்டும். அது ஒரு பாதுகாப்பான பாதையாக மாற்றித்தர வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கையாகும். நன்றி. அன்னசத்திர வீதியானது மிக நீண்ட காலமாக பொதுமக்களுடைய பாவனையிலே இருந்து வந்த ஒரு வீதி. அதனை குறுக்கறுத்து இந்த ரயில்வே பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாதை ஏற்கனவே ரயில்வே பாதையாக இருந்த பொழுதிலும் பொதுமக்களுடைய பாவனை கருதி பொதுமக்கள் கட்டாயமாக இது மிகவும் ஒரு முக்கியமான பாதையாக இருந்த காரணத்தினாலே பொதுமக்களுடைய வசதி கருதி இந்த பாதையை ரயில்வே புகையிரத பாதையை கடந்து செல்லுகின்ற விதமாக அமைக்க வேண்டும் என்று மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்திருந்தார்கள். அதன் அடிப்படையிலே நான் யாழ்ப்பாணம் மாநகர சபையினுடைய முதல்வராக இருந்த காலத்திலே இந்த வட்டாரம் எங்களுடைய வரதராயன் பார்த்திபன் அவர்களுடைய வட்டாரமாக இருந்தது. அவர் இந்த வட்டாரத்தினுடைய தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதியாக இருந்தார். தன்னுடைய நிதி ஒதுக்கீட்டிலே இந்த பாதையை புகையிரத கடவையை கடந்து செல்லக்கூடியவாறு அமைப்பதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியிலே நாங்கள் மாநகர சபையில் இருந்த காலத்திலே இந்த பாதை செப்பனிடப்பட்டு பொதுமக்கள் கடந்து செல்வதற்கு இலகுவாக அமைக்கப்பட்டிருந்த பொழுதிலும் தற்சமயம் மீண்டும் அது கிளறி எறியப்பட்டிருக்கிறது. இது உண்மையிலே ஒரு துரதிருஷ்டவசமான விடயம். மிக பிரதானமான வீதி ஒன்று இது. நான் நினைக்கின்றேன் யாழ்ப்பாணத்துக்கு மீண்டும் புகையிரதம் வந்த பிறகு மக்கள் கட்டாயமாக இந்த பாதையை அமைக்க வேண்டும் என்று போராடுகின்ற ஒரே ஒரு இடமாக இந்த அன்னசத்திர வீதி தான் அமைந்திருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே அந்த பிரதானமான வீதியை புனரமைப்பதிலே அல்லது அந்த வீதியிலே போக்குவரத்தை சீராக்கி புகையிரதம் பெறுகின்ற சமயத்திலே பொதுமக்களை நிறுத்தக்கூடிய ஒரு பாதுகாப்பான புகையிரத கடவையை அமைப்பதிலே ஒரு பாரிய இடர்பாடு ரயில்வே திணைக்களத்துக்கு இருக்கும் என்று நாங்கள் கருதவில்லை. ஆகவே உடனடியாக இந்த மக்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்த்து புகையிரத திணைக்களம் கட்டாயமாக இதிலே ஒரு பாதுகாப்பான புகையிரத கடவையை உருவாக்க வேண்டும். இந்த வீதியை இந்த புகையிரத பாதையை கடந்து பொதுமக்கள் அங்காலும் இங்காலும் செல்வதற்கான ஒரு வசதியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு மாணவர்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே படிப்பார்கள் நினைக்கின்றேன். அவர்கள் இந்த புகையிரத கடவையை கடந்து சென்றுதான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியாக இருக்கலாம், அல்ல அண்மையில் இருக்கக்கூடிய தனியார் கல்வி நிலையமாக இருக்கலாம், டவுனாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் சென்று வருவதற்கு ஒரு மிகவும் ஒரு இலகுவான ஒரு பாதையாக இந்த அன்னசத்திர வீதி இருக்கிறது. ஆகவே இது மாநகர சபைக்கு சொந்தமான ஒரு வீதி. இந்த வீதி இப்பொழுது புகையிரத திணைக்களத்தாலே குறுக்கறுக்கப்பட்டு இரண்டாக்கப்பட்டிருக்கிறது. இதனை கட்டாயமாக மீண்டும் ஒருங்கிணைக்கின்ற வேலையை செய்யப்பட வேண்டும். இது மாநகர சபையும் தன்னுடைய கவனத்தை இதிலே செலுத்த வேண்டும். புகையிரத திணைக்களம் நிச்சயமாக இதனை பாதுகாப்பான பொதுமக்களுடைய போக்குவரத்துக்கு உகந்தவாறு செய்ய வேண்டும். இதிலே ஏற்கனவே பேசியவர்கள் சொல்லியிருந்தார்கள், புகையிரத திணைக்களத்துக்கு நிதி போதாமல் இருந்தால் அதற்கான நிதியை இந்த மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று அந்த வகையில் நாங்களும் அந்த பொதுமக்களுடைய வேலை திட்டத்திலே நாங்களும் பங்கெடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். பொதுமக்கள் தொடர்ச்சியாக இந்த பாதைக்காக போராடுகின்ற பொழுது நாங்களும் துணையோடு பொதுமக்களுக்கு ஒத்துழைப்பாக பொதுமக்களுடைய கோரிக்கைக்கு ஆதரவாக நாங்களும் தொடர்ந்தும் சேர்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த மக்கள் சார்பாக எங்களுடைய வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், நூற்றாண்டு காலமாக பழமை வாய்ந்த பாதுகாப்பான ஒரு பாதையாக இருந்த ரயில்வே புகைநிலை பாதை தற்சமயம் 4 பிரதான பாடசாலைகளின் போக்குவரத்து பாதைகளாகவும் அரச உத்தியோகத்தர்களின் பிரதான போக்குவரத்து பாதைகளாகவும் பொதுமக்களின் இலகு போக்குவரத்து பாதையாகவும் இருந்து வந்த காரணத்தால் இந்த பாதையினை நாங்கள் தொடர்ச்சியாக பாய்த்து வந்த நிலையிலே ரயில்வே டிபார்ட்மெண்ட் இந்த மக்களுடைய எந்த விதமான ஒரு இணக்கப்பாடும் இல்லாமல் கலந்துரையாடலும் இல்லாமல் இந்த பாதையை மூடியிருக்கிறது. ஏற்கனவே இந்த ரயில்வே கடவை இருந்ததற்கான ஆதாரங்களாக இந்த ரயில்வே கரையின் இருபுறங்களும் உருக்கு அச்சினால் இடப்பட்ட ரயில்வே சம்பந்தமான எச்சரிக்கை பாதைகளும் இடப்பட்டிருந்தது. தற்சமயம் இந்த போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் பல கிலோமீட்டர்கள் சுற்றி இந்த பாதையை சுற்றி மாணவர்கள் அனைவரும் பிரயாணம் செய்ய வேண்டியிருக்கிறது. அநேகமான மாணவர்கள் இந்த தண்டவாளத்தால் தங்களுடைய துச்சக்கர வண்டிகளையும் மோட்டார் சைக்கிள்களையும் ஏற்றி செல்வதனால சரியான ஒரு பாதுகாப்பற்ற நிலைமை இருக்கிறது. ஆகவே
ரயில்வே திணைக்களம் வந்து இந்த பாடசாலை மாணவர்கள் மற்றும் பொதுமக்களின் நலன் கருதி இந்த பாதையை வந்து சீரமைத்து இதுக்கான பாதுகாப்பான சமிக்கைகளை அமைத்து தரும்படி இந்த மக்கள் சார்பில் நாங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த உண்மையில் இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் இந்த மக்கள் சுற்றி போகிறது என்று சொல்கிறதும் மற்றும் 2 பிரதான வீதிகளில் நெருக்கடியாக இருக்கிற காரணத்தால் இந்த பாதையை 4 பிரதான பாடசாலை மாணவர்களும் பாவித்து கொண்டிருக்கிறதால உத்தியோகத்தரும் பாவித்து கொண்டிருக்கிறதால தயவுசெய்து இந்த பாதையை புனயத்து தரும்படி ரயில்வே டிபார்ட்மெண்ட் மற்றும் அரசாங்க அதிகாரிகள் மற்றும் ஜனாதிபதி உட்பட அனைவரையும் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றோம். நாங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது நீங்கள் பார்ப்பீர்கள், இது ஒரு ஒழுங்கை இடையில் மறைச்சிருக்கின்ற ஒரு விஷயம். ஆனால் இந்த பாதையின் முக்கியத்துவத்தை நீங்கள் விளங்க வேணும். ஏன்னா நான் இந்த பாதையை ஒரு 45 வருஷமாக நான் பயன்படுத்திய பாதை இந்த பகுதியில் அதில் நான் என்னுடைய வீடு என்ன பள்ளி பராயத்திற்கு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 6 வயது என்று பார்த்தா எனக்கு ஒரு 53 வயது. நாங்கள் 45 வருஷத்துக்கு மேலே இந்த பாதையை பாவிச்சிருக்கோம். அது இருந்த பாதை. ஆனால் அதே நேரம் நாங்கள் இதை விட முக்கியத்துவம் குறைந்த சிறிய பாதை இருக்குது. அங்கால லேடிஸ் கொஞ்சம் ஒரு பாதை இருக்குது. அதுக்கு ஒரு பாதுகாப்பு கடை போட்டுப்பட்டிருக்குது. அதை தாண்டி அதுக்கு அங்கால கிட்டத்தட்ட ஒரு 500 யார்டில் ஒரு பாதை இருக்குது. அது ஒரு 4-5 வீட்டிலாம் முடியுது. அதுக்கு எவ்வளோ கிட்டத்தட்ட 3 மீட்டர் 2.5 மீட்டர் வரை உயர்த்தி அந்த ஒரு 2-3 வீடுகளுக்கு மட்டும் முடிகிற ஒரு பாதையை போட்டு தந்திருக்கார்கள். ஆனால் இந்த பாதை அப்படி இல்லை. 2-3 வீட்டுக்கு கொடுத்துருக்கார்கள். இது எப்படி என்றால் அது இந்த பாதை எங்களுக்கு இந்த மேற்கு பக்கமாக பிரவுன் ரோடு ஒரு பெரிய வீதி, அங்கே கல்லூரி வீதி 2 வீதி, மற்ற கொக்டவர் வீதி, சரியோ மணிக்கொட்டு ஒழுங்கு அந்த 3 பக்கம். இங்கால பக்கத்தில் அதே மாதிரி அன்னசத்திர வீதி, முதலாம் ஒழுங்கையும் பிரிவொண்டி இருக்குது. 3 வீதி 3 6. இந்த பக்கத்திலே ஒரு வீதி, இந்த பக்கத்தில் 3 வீதி, எல்லாக 9 வீதிகளுடைய மக்கள் இதாலே போக்குவரத்தை பாவிக்காது. ஏனென்றால் இது ஒரு ஷார்ட்கட்டாக இருக்கிறது. அதுவும் இந்த எரிபொருள் பாவனை பிரச்சனை எங்களுக்கு இன்னும் இப்படி சொல்கிற மூக்கை இப்படி தொட வேண்டும் அப்படி இயலாது. அது சரியான முக்கியத்துவம் வாய்ந்த பாதையாக இருக்கிறது. நிறைய குடும்பங்கள் அதே நேரம் தூரடைந்து வருவர்கள் கூட டிராஃபிக்கை குறைப்பதற்காக, விபத்துகளை குறைப்பதற்காக இந்த பாதையை பயன்படுத்தி வந்திருக்கார்கள் கிட்டத்தட்ட 45 வருடமாக. அதை ஒரு 2-3 வீட்டிலே முடிகிற ஒரு பாதைக்கு அங்கே 2.5 மீட்டர் உயர்த்தி அதை கொடுத்த அந்த திணைக்களம் எங்களுக்கு இதை போட்டு தர தயவு செய்து கலைக்காதீர்கள் விளங்கப்படுத்த வேண்டும். இது முக்கியமான விடயம் கொடுத்திருக்காரு. அதுக்கு என்ன காரணம் கூறப்பட்டிருந்தார் ரயில்வேயில் இந்த பாதை மார்க் பண்ணப்படவில்லை என்று. அதுக்கு மக்கள் நாங்கள் காரணம் இல்லை. எங்களுக்கு இந்த பகுதி விதானே இருந்தார். அவர் முதல் முறை மார்க் பண்ணல. அவர்கிட்ட சொன்னோம் மார்க் பண்ணணும். அவர் 2ஆம் தடவை மார்க் பண்ணல, 3ஆம் தடவை சொன்னார்கள் மார்க் பண்ணுவோம். அவர் மார்க் பண்ணாமல் போயிட்டார். அவர் மார்க் பண்ணால்தான் அது பிள்ளையாம். ஒரு விதான கிராம நிலதாரி ஒரு அரசு அதிகாரி விட்ட பிள்ளைக்கு இவ்வளவு மக்களும் பாதிக்கப்பட வேண்டுமா? நான் கேட்குறேன், அந்த பிள்ளையை அரசாங்கம் திருத்த முடியாதா? அரசு அதிகாரி விட்ட பிள்ளைக்கு நாங்கள் எத்தனை உயிர்களை இங்கே பலியாக்கி இருக்கிறோம். ஒரு மாணவன் இதிலே விபத்துக்குள்ளாகி ஜாலிந்து கல்லூரி விளையாட்டு போட்டிக்கான ஒழுங்கை செய்துவிட்டு இரவு வரும்போது இதிலே பிணமாக சாய்ந்தான். இன்னொருடைய உயிர் போயிருக்கிறது. ஆனால் அதன் பின்னர் ஒரு அந்த விபத்து நடந்த பின்னர் போலீஸாரின் பாதுகாப்புடன் இதில் ஒரு கடவை இருந்தது, தற்காலிக கடவை இருந்தது. ஒருவர் கடமையாற்றி இருந்தார். அதன் பிறகு கோவிட் பெருந்தொற்று காலத்தின் பின்னர் அதையெல்லாம் பிடுங்கி எறியப்பட்டு இது உங்களுக்கு இல்லை, இந்த பாதையை பயன்படுத்த முடியாது, இதில் ஒரு போட்டை போட்டுட்டு போயிருக்குங்க. அந்த போட்டை போடுற வேலை சுலபம் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு. அந்த விதானை எந்தவித அக்கறையுமின்றி 3வது சந்தர்ப்பத்திலும் அதை பதியாமல் சென்று விட்டார். இந்த பாதையை லொக்கேட் பண்ணாமல் விட்டார். அது எங்களுடைய குற்றமா? அதற்காக எங்களை தண்டிப்பதா? வந்த அமைச்சரும் இதற்கு எங்களுக்கு எந்த பதிலும் சொல்லவே சென்று விட்டார். நாம் யாரிடம் இதை கூறுவது? 6 பேர் வந்தோம், 5 பேர் வந்தார்கள். என்னுடைய மருமகன் பள்ளி செல்கிறான். அவன் தன்னுடைய யூனிமோட வந்து சொன்னான், நான் இவ்வளோ பாவிக்கிறேன் மாமா, இதை போட்டு தாங்க கொண்டு. அந்த வீடியோலாம் நான் பார்த்தேன், பேப்பர்லேயும் வந்தது. ஆனால் எதுவும் நடக்கவில்லை. எனவே இறுதியாகத்தான் நாங்கள் இதை ஒரு இவ்வளவு மக்கள் திரண்டு நாங்கள் இதை ஒரு பதாதைகளுடன் நீக்கிறோம். ஏதாவது நமக்கு யாராவது செய்வார்கள், ஒரு விடிவு வரும் என்று. எனவே தயவு செய்து 9 வீதிகள் சந்தித்து போக்குவரத்தை பாதுகாப்பாகவும் டிராஃபிக்கை குறைப்பதற்காகவும் நாங்கள் பயணம் மேற்கொண்ட இந்த பாதையை மீண்டும் பாதுகாப்பான பாதையாக போட்டு தரும்படி கேட்கிறோம். அது அவருக்கு இலகு. 4 வீட்டில் முடிகின்ற பாதையை 2.5 மீட்டர் உயர்த்தி போட்டிருக்கிறீர்கள். அதிலே மிகவும் போக்குவரத்து குறைந்த ஒரு பாதையை போட்டிருக்கிறார்கள். இதை விதானை மார்க் பண்ணல என்று போட்டால், மார்க் பண்ணாட்டி நீங்கள் காலங்காலமாக எங்களுக்கு பாதை இல்லையா?
அதை ஒரு சிறிய பிழையை அரசாங்கம் திருத்தி தராது எங்களுக்கு. Good morning, all this public, and I am Mr. Surendran, who has born in this area. Nearly more than 60 years have passed. I am only came here because of our children. More than 1,000, 2,000 people every day they have been passing through this passage, and this passage has been here more than 100 years, which I could know because I born in this area. What I am requesting is, now they have already done the local government election. Now they are asking for provincial election. Everything is going on. What I am asking is, who is responsible in this area? Just imagine. Everyone should know. Mayor is the only person who is responsible for whole area of this Jaffna Peninsula. Without the concern of the mayor, who could remove all these type of things, which is done more than 50 years ago. They should have asked the mayor first. Then only they could do that, which they don't know. There are so many government servants are here. So many people are here. Why can't they do properly all these things? We are very proud of our Honorable President, who is a very nice person, who came from a very, very poor family. He is a president at the moment. He will definitely do this when they see this. What we are asking at the moment is, please kindly put a railway gate for this place. Because, you know, those days, say about 100 years back, there wasn't any development or any international development or anything over here. But now the world has developed a lot. So putting up a railway gate is not a big problem. I am sure that our Honorable President will definitely do it once he see this event. We are requesting all these government servants do this for the sake of this area of people, and we will be very thankful to those people who will do it very soon. Thank you very much. யாழ்ப்பாணம் அன்னசத்திர வீதியில் அமைந்துள்ள புகையிரத கடவை ஊடான போக்குவரத்து பாதை மூடப்பட்டுள்ளதை கண்டித்து இன்றைய தினம் அப்பகுதி மக்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.